நீ இன்னும் எத்தனை நாள் தான் அப்படி இருப்படா? என்னால் வெளியே தலை காட்ட முடியல. பார்க்குறவங்கலாம் என்ன நியூட்டன் உன் பையன் எப்படி இருக்கான், உன் மருமகன் எப்படி இருக்கான்னு தான் கேட்குறானே ஒழிய வேற எதையும் விசாரிக்க மாட்டேங்கிறானுங்க. ஆனால் உனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லைல்ல? நான் அப்பவே சொன்னேன், நம்ம சொந்தத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் வாடான்னு கேட்டியாடா? யாரோ சொன்னாங்கன்னு எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம மானத்தை வாங்க. என்னப்பா பேசுறீங்க? ஒரு பெரிய மனுஷன் மாதிரியே பேசுறீங்க. பாருங்க, என்னாலும் பேசுங்க, அவளை எதுவும் சொல்லாதீங்க. அப்படிதானே பேசுவேன். இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இப்போ வேற மாதிரி முடிவெடுத்திருப்பேன். ஏதாவது சந்தோஷமான செய்தி அவகிட்ட இருந்து உனக்கு கிடைச்சிருக்காடா? சொல்றா. ஒன்றும் இல்லை, இது வேற வக்காலத்து. டேய், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. நான் நம்ம லாயர்கிட்ட எல்லாம் பேசி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சீக்கிரமாக நல்ல ஒரு முடிவாக சொல்லு. சட்டா, நீ விடுமா, அவர் அப்படிதான் நமக்கு ஆண்டு தருவார். ஏன் தாயி இத்தனை வருஷம் ஆயும் குழந்தை இல்லைன்ற? உன் உடம்புல குறையா நான் உன் புருஷனுக்கு குறையா? காலையில போய் இவ மூஞ்சில போய் முடிச்சிருக்கிறேன் பாரு. 3வது தெருல இருக்கிற முனுசாமி பொண்டாட்டி 3 மாசம் முழுகாம இருக்கா. ஆனா உனக்கு கல்யாணமாகி 20 வருஷம் ஆகியும் குழந்தை இல்ல. முளைச்சு 3 இலை விடாதவெல்லாம் 3 வயசுல குழந்தை வச்சிருக்கிறான். இன்னும் உனக்கு ஒரு குழந்தை சாபம் அவனுக்கு தலைமுறையே இல்லாம ஈசி போட்டு எதனா புளிய பெத்துப்பான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு வழி இல்லையே. எத்தனை நாளைக்கு தான் கிடத்துவியோ? இன்னும் ஒரு தோஷத்துல கல்யாணம் முடிச்சியோ, வயிற்றுல பிள்ளைய கூட பெற்று தர முடியல. இவெல்லாம் எப்படிதான் தெருவுல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. யாரு வீட்டுக்கு வர? என் வீட்டுல எல்லாம் நீ காலே வைக்க கூடாது. புள்ளிய பெக்கிறதுக்கு வக்கீல்ல மலையாள் போனதுக்கு வந்துட்டாலாமாக்கும். இப்படி இருந்த எங்க வாழ்க்கையில தான் ஆண்டவர் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாரு. என்னங்க, ஏசப்பா நம்மளுக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அழகான ட்வின்ஸ் பேபியை கொடுத்துருக்காங்கல்ல? ஆமா. எவ்வளோ நம்ம அவமானப்பட்டோம். நம்ம 2 பேரையும் எல்லாரும் எப்படியெல்லாம் பேசுனாங்க. ஆனா ஏசப்பா நம்மளை வெட்கப்படுத்தல. ஆமா சேட்டா. என்னங்க, இந்த சந்தோஷமான விஷயத்த வர 1ஆம் தேதி ஒரு பெரிய பிரேயர் மீட்டிங் மாதிரி நம்ம நடத்தி வர எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து அரேஞ்ச் பண்ணலாமா? கண்டிப்பாமா. நாம இது ஒரு பெரிய கொண்டாட்டமா ஆண்டவருடைய செய்கையை மகிமைப்படுத்துற மாதிரி செலிப்ரேட் பண்ணிடுவோம். யாரெல்லாம் இதுக்கு இன்வைட் பண்ணலாம்? இந்த 20 வருஷம் நம்ம கஷ்டத்துல நம்மளுக்கு துணையா இருந்தவங்க எல்லாத்தையும் நம்ம கூப்பிடலாங்க. அப்படியா? ஓகே. அப்போ யாரெல்லாம் லிஸ்ட் பண்ணலாம்? நம்ம டேனி அண்ணா ஃபேமிலி, காலேப்பண்ணா ஃபேமிலி, நம்ம சர்ச்ல உள்ள ஃபேமிலி எல்லாரையும் கூட இன்வைட் பண்ணலாங்க. யாரு? நம்ம டேனி அண்ணாவா? அவரு வருவாரான்னு தெரியலையே. என்னங்க, என்னாச்சு? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அவரு இப்போ ஹோப் சாஃப்ட்வேர் கம்பெனியோட சிஓ ஆச்சே. ரொம்ப பிஸியா வேற இருப்பாரு. அப்புறம் காலப்பண்ணாவும் அக்காவும் ஃபாரின் போறதுக்கு வேற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்க இருக்காங்களோ? சரி, அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து நம்ம இன்வைட் பண்ணுவோம். என்ன? சரிங்க. ஏமா, குழந்தை அழுகிற சத்தம் கேக்கு. வா. இந்த கோட்டைக்கே கோட்டை கட்டான் அவன். அண்ணன் சொல்றாரோ நில்லுடா. எங்கடா வர? நில்லுடா. மாட்டாடா நீ. டேய், என் ஏரியாவிலே வந்து நீ எனக்கே சவால் விடுறியா? இந்த கோட்டையை பகச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு பாக்குறியா? ஏய், கொஞ்சம் காட்டுங்கடா. போதும் போதும் விட்டுருங்க, செத்துக்கிட்டு போயிருப்பான். கோட்டையனை எதிர்த்து வாழ்றதுக்கு இந்த ஏரியாவில் ஒருத்தன் கூட மனசுல நினைக்க கூடாது. டேய் வாங்கடா.
மக்களே, ஒரு அன்பின் அறிவிப்பு. நாளை நம் நடுவில் நம்மை நோக்கி நமக்காக வருகிறார் மக்கள் போற்றும் மாமன்னர், முதல்வர் விரும்பும் புதல்வர், நமது அன்பு தலைவர் அமைச்சர் திரு சிங்காரம் அவர்கள். நமது மேட்டுத்திடலில் வைத்து நடைபெறும் தலைவரின் பரப்புரையை காண பரவசத்துடன் கூடி வாருங்கள். ரோஸ்லி அக்கா, ரோஸ்லி அக்கா. யாரு? இதோ வரேன். அட யாரு இது? கிங்ஸ்டன் அண்ணா, சாண்டாக்கா. ஆமா. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா உள்ள வாங்க உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. அண்ணன் இல்லையா? என்னங்க யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அடடே கிங்ஸ்டனு, சாண்டா, வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா என்ன இருக்கோம். விசேஷம்? திடீர்னு வந்திருக்கீங்க. வாங்க உட்காருங்க, முதல்ல பேசுவோம். வாங்க உட்காருங்க. அண்ணே வேற ஒன்றும் இல்லைண்ணே. ஸோ உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு 20 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தட் மீன்ஸ் ப்ரேயர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மனுஷங்கள்லாம் எங்களுக்கு உதறி தள்ளினப்போ, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் எங்களை அற்பமாக நின்னப்பெல்லாம் எங்களுக்கு நீங்கள் வந்து ஆறுதலாக ஆண்டோடைய வார்த்தை எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்கண்ணே. அதை நிச்சயமாக மறக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு வந்து ஒரு அழகான ட்வின்ஸ் பேபியை கொடுத்துருக்காருண்ணே. ஆமாம். ஸோ நாங்கள் பட்ட வெக்கத்துக்கும் அவமானத்துக்கும் சரியாக ஈடாக வந்து ஆண்டவர் வந்து புகழ்ச்சியும் கீர்த்தியும் எங்களுக்கு கொடுத்துருக்காருண்ணே. ஆமாம். இந்த நல்ல சந்தோஷத்தை நாங்க மட்டும் கொண்டாடாம எங்க கூட சேர்ந்து எல்லாரும் கொண்டாடி நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி ஒரு பிரேயர் மீட்டிங்கும் அதோட ஒரு நல்ல விருந்தும் வச்சிருக்கோனே. நீங்க எல்லாரும் ஃபேமிலியா அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கணும். கண்டிப்பா. அதுக்காகத்தான் நாங்க 2 பேரும் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கோனே. ஆமாண்ணே. ஆமா. ஓ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் உங்க சந்தோஷத்துல கலந்து கொள்ளணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா இப்ப எங்க நிலைமைய யோசிச்சாதான் சரியா இல்ல. என்னாச்சுன்னு என்ன சொல்றீங்க? ஆமா சாண்டாக்கா, நாங்களும் கிட்டத்தட்ட 15 வருஷமா இங்க புதுசா வீடு கட்டலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஏரியா கவுன்சிலர் இருக்காரு பாத்தீங்களா, கோட்டச்சாமி, அவருக்கு என்னன்னு தெரியல, எங்க மேல என்ன வெறுப்புன்னு தெரியல, நம்ம வீட்டுக்கு வர பாதையை அடைச்சிட்டு எங்களெல்லாம் ஊரை சுத்தி போக வச்சுட்டாரு. இப்ப கூட நீங்க ரொம்ப சுத்தி தான் வந்திருப்பீங்கல்ல? ஆமா, நாங்க பழைய பாதையில வரல, ரொம்ப சுத்தி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுல்ல. இது கூட பரவாயில்லக்கா, வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் பண்ணாம 15 வருஷமா அலைய வச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கிற ஆள் பலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் எங்களால அவர் முன்னாடி நிக்க கூட முடியலக்கா. சரி, இந்த இடத்த வித்துட்டு வேற இடத்துக்கு போலான்னு பார்த்தா இந்த இடத்த வாங்குறதுக்கும் ஆளை விட மாட்டேங்கிறாரு. அதனால நாங்க வெளிநாட்டுக்கு வேலை தேடி போயிடலான்னு நினைச்சு அதுக்கு முயற்சி பண்ணா அதுக்கும் முட்டுக்கட்டியா வந்து நிக்கிறாரு. எங்க 2 பேரோடைய பாஸ்போர்ட்டையும் வாங்கவே விட மாட்டாரு. இப்படி எங்களுக்கு நியாயமா வர எல்லா நல்லதையும் தடுத்து கிட்டத்தட்ட 15 வருஷமா அந்த கவுன்சிலர் எங்களை ரொம்ப ஒடுக்கி வச்சிருக்கிறாரியா. எங்களை நிம்மதியா வாழ விடாம, ஆண்டவரை ஆராதிக்க முடியாம, இப்படி சோர்ந்து போய் இவ்வளோ கஷ்டத்துல நாங்க நிற்கிறோம். இந்த நிலைமையில நாங்க எப்படி வரதுன்னு தான் யோசிக்கிறோம். அண்ணே, உங்க சிச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுதுண்ணே. ஆனா இந்த சிச்சுவேஷனை மாற்றக்கூடிய வல்லமை நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குண்ணே. நாம உங்க பிரச்சனையே இப்ப ஏசப்பாட்ட கொடுத்துருவோம். அவர் உங்க வாழ்க்கையிலயும் உங்க ஏரியாலையும் அதிசயத்தை செய்வாருன்னு. ஆமாண்ணே, நாம இப்போ ப்ரேயர் பண்ணுவோம். சரி, ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கலெப் சார், கலெப் சார். யாரு? கவுன்சிலர் குரல் மாதிரி இருக்கே. நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சார், நான் உள்ள வரலாமா? ஓ, வாங்க, தாராளமா வாங்கய்யா. எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா ஒரு நாள் கூட வீட்டுக்கு வந்ததில்ல. இப்ப வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. மா ரோசி, நம்ம சார் வந்திருக்காங்க பாரு. வாங்க, வந்து உட்காருங்க. என்னங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, இருக்கட்டும். நான் இப்ப இங்க வந்தது உங்க வீட்டோடைய அப்ரூவல் ஆர்டரையும் உங்க 2 பேருடைய பாஸ்போர்ட்டையும் கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். சார், என்னாச்சு? திடீர்னு வந்து இதெல்லாம் எங்ககிட்ட கொடுக்குறீங்க? ஒன்றும் புரியலையே சார். என்னோட மனைவிக்கு
15 வருஷமா ஆஸ்துமா நோய் இருக்கு. அவளால் கொஞ்ச தூரம் நடக்கவோ கொஞ்சம் பேசவோ முடியாது. அப்படி அவ செஞ்சிட்டான்னா அவளுக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக நான் எவ்வளவோ டாக்டர் கிட்டலாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். ஆனால் எதுவுமே அவளுக்கு உதவலை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 மாத்திரை அவ சாப்பிடுவா. அப்படி சாப்பிடலன்னா அவளால் ஈஸியாக மூச்சு விட முடியாது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச நாள்ல இருந்து ஆரம்பிச்சது. அப்போதான் என் மனைவி சொன்னா என்கிட்ட, என்னங்க அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யாதீங்க, அவங்களுடைய நன்மையை தடுக்காதீங்கன்னு. நானும் அதை கேட்டு உங்களுடைய அப்ரூவல் ஆர்டரையும் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் உங்கள்கிட்ட வந்து கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இதில் என்ன ஆச்சரியம்னா, நான் எப்போ முடிவெடுத்தனோ அப்போவே என் மனைவிக்குள்ளிருந்த ஆஸ்துமா நோய் அவளை விட்டு போயிருச்சு. இப்போ அவள் முன்ன மாதிரி மாத்திரை சாப்பிட்றதில்ல, நல்லா பேசுகிறா, நல்லா நடக்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதனால தான் நானே நேராக வந்து உங்கள் கையில் இந்த அப்ரூவல் ஆர்டரையும் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் சார். 2 பேருனே மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நான் வரேன். என்னங்க இப்போ என்னங்க நடந்துச்சுங்க? அவர் பாட்டுக்கு வந்தாரு, கையில பாஸ்போர்ட்டை கொடுத்தாரு, என்னென்னவோ பேசிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. என்னால நம்பவே முடியலங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாம்மா, அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே. அண்ணே, நம்ம ஆண்டவர் அதிசயம் செய்றாருண்ணே. ஆமாண்ணே. சரி, அண்ணனும் அக்காவும் மறக்காம ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துருவோம்க்கா. சரிண்ணே, நாங்கள் வரோம். ஹலோ ஹலோ அன்பார்ந்த மக்களே, இதோ நம்மை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கிறார் கழகத்தின் போர்வால் அஞ்சா நெஞ்சன் அமைச்சர் திரு சிங்காரம் அவர்கள். நமது காதுகளில் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கும் ஒரே சத்தம் மன்னன் சிங்காரம். இதோ வருகிறார் வருகிறார். நமது கரகோஷத்தோடு அவரை வரவேற்போம். இப்போதும் நமது அன்பு அண்ணன் அமைச்சர் சிங்காரம் அவர்களுக்கு 3வது வார்டு கவுன்சிலர் திரு கோட்டைசாமி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். வணக்க தலைவரே. என்னையா கோட்டை, எப்படி இருக்க? எல்லாம் உங்க தயவு தலைவரே. இப்போதும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நமது அன்பு அண்ணன் அமைச்சர் சிங்காரம் அவர்கள் நம்மிடம் பேசுவார்கள். அன்பார்ந்த மக்களே, உங்களால் வாழும் உங்களில் ஒருவனாய் நான் உங்கள் முன் நிற்கிறேன். என்னால் உங்களுக்கு எந்த இடையூறும் வராது. மக்களே, என்னை குறித்து வரும் வதந்திகளை நீங்கள் நம்ப வேண்டாம். இது எதிர்க்கட்சிகளின் சதி. மக்களே, இது கார்ப்பரேட் கைக்கூலிகளின் திட்டமிடப்பட்ட சதி. இதை யாரும் நம்ப வேண்டாம். ஆகவே உங்களுக்காக நான் இருக்கிறேன். என்னிடம் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாம். என்னை பார்க்க நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். கவலை வேண்டாம். தொடர்ந்து அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவரின் சொல்லுக்கிணங்க அநீதிக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம். அண்ணே, ஹோப் சாஃப்ட்வேர் கம்பெனியோட சிஇஓ ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காருண்ணே. உங்களை பார்க்க வரணுமான்னு கேட்குறாரு. டே, அவன்கிட்டலாம் இப்போ பேச முடியாது, பிஸியாக இருக்குன்னு சொல்லு. கரகோஷங்களை எழுப்பி இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். டேனியனா, டேனியனா, உள்ள வரலாமா? யாரு? உள்ள வாங்க. அண்ணா, டானி அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடு, யார் இது? நம்ம கிங்ஸ்டன் சாண்டாவா?
வாங்க வாங்க உட்காருங்க. என்ன இந்த பக்கம் திடீர்னு? அண்ணே, நாங்கள் உங்களை பார்க்க வந்தது ஒரு நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ணலான்னு தான் நாங்கள் வந்திருக்கோண்ணே. நல்லது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களை இப்போ பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? ஆனால் நான் இப்போ வெளியே எங்கேயும் போகிற மாதிரி நிலைமையில இல்லை. அதனால் தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க. என்னடா அண்ணன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. என்னென்ன என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம் அண்ணா? அது வந்து அண்ணா, நாங்க சோர்ந்து போய் இருக்கிறப்போ எப்பவும் நீங்க தான் எங்களுக்கு விசுவாச வார்த்தையை சொல்லி எங்களை தைரியப்படுத்துவீங்க. ஆமாண்ணே, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷமா குழந்தை இல்லைன்னு ஊரே எங்களை ஏளனமா பேசினாங்க. நாங்கள் நேசிக்கிற எங்கள் சபை மக்கள் கூட எங்களை ஒரு பொருட்டாவே பார்க்கல. இவ்வளோ வேணா எங்கள் குடும்பமே எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களே. அண்ணா, அப்போ நீங்க மட்டும்தான் எங்களை பார்த்து ஆறுதலா பேசுவீங்க, பைபிள்ல இருக்கிற விசுவாச வார்த்தைகளை எங்க கிட்ட சொல்லுவீங்கல்லண்ணா. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றியவர் நம் கர்த்தர். அவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரியே 20 வருஷத்துக்கு அப்புறம் பிரபலமான எல்லா டாக்டர்ஸும் எங்களை கைவிட்டும் இனிமே உங்களுக்கு ஒரு சந்ததி கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து எங்க விசுவாசத்தை பெருக பண்ணி இப்போ எங்களுக்கு ஒரு அழகான ட்வின்ஸ் பேபியை கொடுத்துருக்காருண்ணே. இந்த நல்ல ஆசீர்வாதத்தை ஒரு பெரிய பிரேயர் மீட்டிங் நடத்தி அதோட ஒரு நல்ல விருந்தும் கொடுத்து ஏசப்பாவோட நாமத்தை உயர்த்தி கொண்டாடத்தான் அந்த விருந்துக்கு உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கோண்ணே. எல்லாரும் கண்டிப்பா வரணும். நல்லதுமா. ஆனால் நான் இப்போ ரொம்ப நெருக்கடியான நிலைமையில இருக்கிறேன். அதனால நான் வர்றது கொஞ்சம் சந்தேகம்தாம்மா. என்னண்ணே, என்னாச்சு? என்னுடைய ஹோப் சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய வளர்ச்சியை பிடிக்காத பலர் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக என்னையும் என் கம்பெனியையும் எதிரியாக நினச்சி எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறது நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்டல் யூனிட் மினிஸ்டர் சிங்காரம் தான். வர 1ஆம் தேதி என்னுடைய கம்பெனியுடைய லேண்ட் முறையான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லை, பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி கம்பெனியை சீல் வச்சு மூட போகிறதா நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. எத்தனையோ முறை அந்த மினிஸ்டரை பார்த்து பேச அப்பாயின்மெண்ட் டைம் கேட்டிருந்தேன். ஆனால் அவர் என்னை பார்க்க விரும்பலை. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கேன் கிங்ஸ்டன். என்னுடைய கம்பெனியில் மட்டும் கிட்டத்தட்ட 2000 ஃபேமிலி ஒர்க் பண்ணுறாங்க. இனிமேல் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கள நினச்சா மனசே ரொம்ப பாரமாக இருக்கியா? இனிமே அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் ரொம்ப பாவம் இல்லை? இந்த நிலைமையில் நான் எப்படி உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரதுன்னு தான் யோசிக்கிறேன். அண்ணா, நீங்க எதுக்கு அந்த மினிஸ்டரை பார்த்து பயப்படுறீங்க? பைபிள்ல இருந்து ஒரு அழகான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆபிரகாமுடைய மனைவி சாராய எகிப்து ராஜா தூக்கிட்டு போனப்போ ஆபிரகாமுக்கு அந்த அரண்மனையில அவன் சார்பில் நிக்கவோ அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசவோ யாருமே இல்ல. ஆபிரகாமால அந்த ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள கூட போக முடியல. ஆனா ஆபிரகாம் ஆராதிச்ச ஆண்டவர் பெரியவர்லன்னா அந்த பெரிய ஆண்டவர் ராஜாவினுடைய சிந்தனை மண்டலத்துக்குள்ளேயே போய் என் மக ஆபிரகாமுடைய மனைவி சாராய விட்டுருன்னு சொல்லி கர்த்தர் அந்த ராஜாவுக்கு முன்பாக உயர்ந்து நின்றார்லண்ண. ஆமாண்ணே, சாண்டா சொல்ற மாதிரி இப்பவும் நம்ம ஜெபிச்சோம்னா நிச்சயமா உங்களுடைய சிச்சுவேஷனே மாறுண்ணே. ஆமாண்ணே. அப்போ நம்ம ஜெபிக்கலாமாண்ணே? ரொம்ப சந்தோஷம்ப்பா, நம்ம ஜெபிக்கலாம். அறிவு, காலையில் ஏதோ சிஇஓ ஃபோன் பண்ணாருன்னு சொன்னியே, அது யாரு? ஆமாண்ணே, ஹோப் சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய சிஇஓ. ஓ, அவனா?
எக்காரணத்தை கொண்ட நாம அவனுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. அவனா நானான்னு பார்த்துருவோம். என்னையே எதிர்த்து நிக்கிறான், இப்ப என்ன பண்றான்னு பாப்போம். அண்ணனே பகைச்சுக்கிட்ட முடியுமா? சரி சரி, நீ போய் தூங்கு. காலையிலே சிஎம் கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, சீக்கிரமா போனோம். ஓகேண்ணே. சிங்காரம், டேனியல் என்னுடைய பிள்ளை. அவனுக்கு தீங்கு நினைக்காத. அந்த நிலம் என்னுடையது, தொடாது. அறிவு அறிவு சொல்லுண்ணே, என்னாச்சுண்ணே? அறிவு, காலையில டேனியல்ட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு. நான் அவனை பார்க்கணும் கண்டிப்பா. காலையில அப்பாயின்மெண்ட் வாங்கு. சரிண்ணே. யாரா இருக்கும்? கனவுல வந்தது அந்த வாய்ஸ் யாரா இருக்கும்? காலையில சீக்கிரமா கிளம்பணும். ஹலோ டேனியல் சார். ஹலோ, யாரு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? பிஸ்னஸ் மினிஸ்டர் உங்களை பார்க்கணும். காலையில் 6 மணிக்கு உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்க சொன்னாங்க. யாரு? நம்ம பிஸ்னஸ் மினிஸ்டர் சிங்காரமா? என்னாச்சு, என்ன விஷயம்? அது தெரியல சார், பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓ ஓகே, ஷூர். என்னோட கம்பெனி ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. மறுநாள் காலை டேனியல், எப்படி இருக்கீங்க? ஐயா வணக்கம், வாங்க வாங்க. உங்களை தான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு என் கம்பெனி விஷயமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் முடியல. இப்போ ஐயாவே நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? உட்காருங்க. எப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. உன்னுடைய கம்பெனியோட லேண்டை சீல் வைக்கணும்னு இருந்தேன். ஆனா நேத்து நைட்டு தூக்கத்துல யாரோ ஒருத்தர், டேனியல் என்னோட பிள்ளை, அவனுக்கு தீங்கு நினைக்காத, அந்த நிலம் என்னுடையது, தொடாதன்னு சொல்லிட்டாரு. எப்பா, அது யாருப்பா? அவர் பெரிய மந்திரவாதியா? இல்லனா நீ யார்கிட்டயாவது என்ன பத்தி சொல்லிருக்கியா? அதை தெரிஞ்சுக்கதான் நான் இப்போ வந்திருக்கேன். சொல்லுப்பா, அது யாரு? ஐயா, அது மந்திரவாதியெல்லாம் இல்லை. அவர் தான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. நான் அவர்கிட்ட என் விண்ணப்பத்தை ஜபமா ஏறெடுத்தேன். அவர் தான் உங்ககிட்ட பேசியிருக்காரு. என்னப்பா சொல்ற? என்கிட்ட பேசுனது நீ வணங்குற உன்னோட கடவுளா? இதுவரைக்கும் நான் எந்த சத்தத்தையும் கேட்டு பயந்தது கிடையாது. ஆனா இந்த சத்தம் இன்னும் என் காதுல ஒலிச்சுட்டே இருக்குப்பா. அதை கேட்டு எனக்குள்ள ஒருவித பயம் வந்துருச்சு. இங்க பாருங்க டேனியல், உங்க கம்பெனியோட லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரே பிரச்சனை தான், அது நான் உங்க மேல பொறாமப்பட்டு உங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சதுதான். என்ன மன்னிச்சிருக்க டேனியல். பரவாயில்ல சார், ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் வரேன். ஓகே சார். நீங்க தான்ப்பா எப்பவுமே உயர்ந்திருக்கீங்க. என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்கள் குடும்பத்தின் சார்பாக. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலான டே. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செஞ்ச மகத்துவமான காரியத்துக்கு நன்றி சொல்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு செலிப்ரேஷனை நம்ம வந்து இன்னைக்கு செஞ்சிட்ருக்குறோம். ஸோ வந்த எல்லாருக்கும் நாங்கள் மறுபடியும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 20 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லாமலே இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் எங்களை நினைத்தருளி எங்களுக்கு ஒரு அழகான ட்வின்ஸ் பேபியை தந்திருக்கிறாங்க. குழந்தைய தந்ததோடு மட்டும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்ந்திருக்கிறாங்க. அவரும் எங்களை உயர்த்துறாரு, அதன் மூலமாக அவரும் உயர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த செலிப்ரேஷனில் நான் ஒன்றே ஒன்று உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். என்னென்னா,
நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் மட்டும் உயர்ந்திருக்கணும். அவர் உயர்ந்திருந்தார்னா நமக்குள்ள இருக்கிற எல்லா தாழ்மைகளும் தாழ்வு மனப்பான்மைகளுமே மாறி போயிருங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம இந்த செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நம் வாழ்வில் நாம் உயர்வதை விட கர்த்தர் உயர்வதே நமக்கு மேன்மையாகும். காரணம் கர்த்தர் பூமியிலே உயர்ந்திருப்பார்.